வீட்டுக்காரங்க சார். ராம் சார். என்னடா? அப்பா படம் செல்ல அம்மா உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. டேய் டேய் எந்திரீங்கடா. என்னமாச்சு? திடீர்னு லட்சுமி மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்பா. கேட்ட தூக்க மாத்த சாப்பிட்டே சொல்றேன். இங்கம்மா. உயிர் மேல ஆசை இருந்தா வண்டியில ஏறு. எதுக்காக? ஏன் எதுக்குங்கிற கேள்வியெல்லாம் இங்க கேட்காத. போக வேண்டிய இடத்துக்கு போய் அங்க பேசிக்கலாம். என்னடா விளையாடுறீங்களா? உன்கிட்ட எனக்கு என்ன விளையாட்டு? நீதான் ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்கிய. என்ன என் கையில கத்திலாம் பாக்குறியா? கடிச்சே கொண்டு தள்ளியா? வழியில ஏதாவது சத்தம் கித்தம் போட்ட ரோடு பூரா உன் குடல் செதிரிடும். தலை கொடு. ஒண்ணு புரியல. உள்ள வந்தா தெரியும். வாங்க. அட ஏனுங்க மணி எல்லாம் பேந்து முழிக்கிறீங்க? அதுதான் கழுத்துக்கு மேல டை கடிக்கு மாப்பிள வந்துட்டாரல்ல. ஆக வேண்டியது பாருங்க மணி. யாரா மாப்பிள? வாய முடுறா. நல்ல ஆளுவே. இதான் பொண்ணுன்னா நீதான் மாப்பிள. ரோட்ல போற என்ன கத்தி காட்டி மிரட்டி கூட்டிட்டு வந்துடலாம? மாப்பிள பொண்ணு பொண்ணெல்லாம் பேத்துருவேன். யாரா அந்த பொண்ணு? பொண்ணு யாரா? பார்க்கு பீச்சுன்னு சுத்திட்டு மூஞ்சி மறந்து போச்சா? ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத. வாய முடுறா. யோ, செய்யற தப்ப செஞ்சுட்டு எங்க வாய முட சொல்றியா? என்ன தைரியம் உனக்கு? நீங்க எல்லாம் சொல்றதுனால தெரியாத பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு ஒத்துக்க சொல்றியா? அவ கூட பழன இருக்கிற தம்பி, முழு பூசணிக்காய ஒரு அண்டா சோத்துக்குள்ள மறைக்கலாம், ஒரு தட்டு சோத்துக்குள்ள மறைக்க முடியாது. ரகசியமா பழகுனால சாட்சி யாருன்னு கேட்டு ஈஸியா ஏமாத்திடலான்னு பாக்குறியா? விளக்கமா தாள் எடுப்பேன் ராஸ்கல். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. போச்சுக்காதுங்க. நான் தனியா அழைச்சிட்டு போய் நிதானமா சொல்றேன். படிச்சவரு ஏத்துக்குவாரு. வாங்க சார். ஏமாத்துறதுல படிச்சவன்னா படிக்காதவன்னா என்னடே? ஆமடே. இது சபத்துக்கு பிறந்த மூதி ஆமடையா? நீங்க அந்த பொண்ணை காதலிச்ச விஷயம் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு கருவியை கலைக்க முயற்சி பண்ணது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சது நாஸ்திதா. ஆனா நான் சொல்ல மாட்டேன். என்ன இதுல அந்த பொண்ணோட மானமும் அவங்க வயிற்றுல வளர குழந்தையோட எதிர்காலம் அடங்கியிருக்கு. என்ன நீ மிரட்டுற? எனக்கு அந்த கருவுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த கதையில நம்ம கிட்ட வேணாம். உனக்கு அந்த கருவுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அந்த பொண்ணை நீயே லேடி டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போன. என்ன நீ அந்த பொண்ணே தெரியாதுங்கிற? டாக்டர் கிட்ட எந்த டாக்டர்? ருக்மணி டாக்டர். அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் தான் இது. என்ன சொல்றாண்டாளு? இந்த பொண்ணு கிட்ட தாலி கிட்ட போறானா இல்லையா? பேசிட்டு இருக்க. ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்ல மனுஷன் இவர. ஒத்துக்குவாரு. என்ன யோசிக்கிற? ஏயா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்ப வந்து பேய் முழி முழிச்சா என்னயா பிரயோஜனம்? எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா தான் இதுல எல்லாம் ஈடுபடணும். இல்லைன்னா ஆரம்பத்துல இருந்தே சபலஸ்தனா மட்டும் இருந்துட்டு போயிடணும். சபலஸ்தனா இருக்கிறதும் தப்புன்றியா? அப்ப நீயே பேசு. உன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கும் வேலை போட்டு தரேன். இந்த விஷயத்துல யாரும் தலையிடாம சைலண்டா ஒதுங்கிங்க. அதான் இதை சொல்லி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம ஓடி போயிடலான்னு மட்டும் நினைக்காதே. அதுக்கு நான் விட மாட்டேன். கூட பிறக்காத அந்த சகோதரிக்காக நான் ஜெயிலுக்கு போக கூட ரெடியா இருக்கேன்.
உன் கார்ல இருந்த பெட்ரோல் எடுத்து உன் தலையில ஊத்தி உன்னை உயிரோட வச்சு கொளுத்துருவேன். மரியாதை தாண்டிக்கிட்ட. திருநெல்வேலி மாலை எல்லாம் ரெடியாடா? ரெடியா இருக்கடே, போய் எடுத்துக்கூட போடா. ஏண்டா தஞ்சாவூர் பத்திரிகாரங்க வந்தாச்சா? பக்காவா இருக்கு. தங்கமணி, இந்த பொம்பளைங்களை நம்ப கூடாதுங்கிறது சரியா போச்சு பாத்தியா? இந்த பசங்க இறக்கப்பட்டு நல்லது செஞ்சா அதுவே பொல்லாப்பு ஆயிடுச்சு. எந்த பொம்பளையாவது தன்னுடைய கல்யாண விஷயத்துல போய் சொல்லுவாளா? சார், என்னயா? லட்சுமி அம்மா ராம் சார பார்க்க வந்தாங்க. உடனே வர சொல்லு. வரட்டும். நறுக்கு தெரிச்சா மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். சார், அவங்க மனசு புண்படுற மாதிரி எதையும் பேசுறாதீங்க. அப்ப நீ மட்டும் புண் பண்ணலாமா? சார் வேணா சார், ப்ளீஸ். சரி விட்டுறேன். வாங்க, இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்ல ராம? ராமு, நீங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு போன விவரத்தை வாட்ச்மேன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் கம்பெனி, நீங்க சொன்ன போய்க்கு சமாதானம் சொல்லி போட்டு போலாம் வந்தீங்களாக்கும்? டேய் சுமாரா, அவர் கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. அந்த பொய்ய உண்மைன்னு நானும் ஒத்துக்கிட்டதுனாலதான் என் கழுத்துல இன்னும் தாலி ஒட்டிக்கிட்டு இருக்கு. என் மௌனத்தினால உங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் மன்னிப்பு கேட்டு போலான்னு வரேன். இப்ப உங்களுக்காக எங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிற உண்மைய லதா கிட்டயும் அவங்க அப்பா அம்மா கிட்டயும் சொல்லிடணுங்கிற முடிவுக்கு வந்தேன். உங்களுக்கு கிடைச்ச நியாயமான வாழ்க்கைய எனக்காக கெடுத்துக்காதே. இல்ல ராமு, உங்களுக்கு என்னால ஏற்பட்ட வேதனைக்கு நான் தானே பரிகாரம் பண்ணும். இத பாருங்க, இந்த வேதனை நிரந்தரம் நான் நினைக்கல. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் லதாவா என் மனைவியா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நீங்க யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் சிஸ்டர். கோயம்புத்தூர் லதா விட்டு வாசலையும் போட்டுருவோமல? அட வேண்டாம், என்னாச்சு? இதுவே உங்க மண்டை அடிச்ச மாதிரி இருக்கும். கரெக்டா சொன்ன பங்காளி. ஆமோ ராமோ, என்னடா? லதாவுக்கு நடக்க போற நிச்சயத்தை தடுக்க வழி கண்டுபிடிச்சோம்ல. என்னடா சொல்றீங்க? அவன் உன்னை காதலிச்ச விஷயத்த போஸ்ட் அடிச்சு ஒட்டி போட்ட பங்காளியோ. இடியட், ஏன்டா அப்படி செஞ்சீங்க? என்னடா அப்படி பேசுற? உனக்காக தான் அவசர அவசரமா போய் ஒட்டிட்டு வந்திருக்கோம். அச்சி வாய்முடுறா. இந்த ஐடியா எனக்கு தெரியாதா? என்னதான் என் காதலியா இருந்தாலும் அவ ஒரு பொண்ணுடா. அவளுடைய மானம் செவுத்துக்கு செவரு சிரிச்சா நாளைக்கு அவ ரோட்ல எப்படி நடக்க முடியும்? நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் அப்படி செஞ்சோம். நாளைக்கு அவன் ரோட்ல நடந்தா உன் கூட தான் நடக்கணுமே தவிர வேற எவன் கூட நடக்க கூடாது. அதுக்காக நீங்க நினைக்கிறதெல்லாம் செஞ்சிருந்தா அப்புறம் பாத்ரூம்ல கண்டபடி கரித்துண்டால எழுதுறவனுக்கு நமக்கு என்னடா வித்தியாசம்? சரிதான் போட. காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு போறதை விட இது ஒண்ணும் மோசம் இல்ல. டேய், நீங்க 1000 சொன்னாலும் சரிடா. ஒரு பொண்ணு தலை குனியிறது ஒண்ணு வெக்கத்தினால இருக்கணும், இல்ல தாலிக்காக இருக்கணும், அவமானத்துக்காக இருக்க கூடாது. ஏண்டா உன்ன அன்னைக்கு அத்தனை பேருக்கு அவமானப்படுத்தினால அதை மறந்து போட்டு பேசுறியாக்கும்? டேய், அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் லதாவை 4 பேர் தப்பா பேசக்கூடாது, அவ்வளவுதான். இத பாருங்க, மொத்தவங்க பாக்குறதுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்ல கிழிச்சிட்டு வந்துடலாம் வாங்க. டேய், இவன் இந்த மாதிரிலாம் பேசுவான் தானே இவனுக்கு தெரியாம நம்ம செஞ்சோம். அது சரியா வச்சு பாத்தீங்களாடா? இந்த பாரு ராமு, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த இதை தவிர வேற வழியே கிடையாது கிடையாது கிடையாது. ஏண்டா ஒட்டாதி ஓட்டி விட்டு போலீஸ் சோதனை தெரிஞ்சவனே கேக்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறியா? சார் அது வந்து சார் நான் சொல்லுங்க கான்ஸ்டபிள்ஸ் எல்லாத்தையும் கீழ் போட்டு வாங்கயா. போமேன் ஜீப்ல ஏறு. ஏறா.